Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். மே 2025 பார்த்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ரெண்டுமே ஒரே மாதத்தில் வர இருக்குதுங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் அமோகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய ராசினியர்கள் மேச ராசினியர்கள், இவங்களுக்கு இந்த குருவாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் ஒரே மாதத்தில் வர்றதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் சார்? ஃபஸ்ட்டு மேஷராசி முதல் ராசி, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் ராசின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் ராசிக்கு குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துல இப்போ ராகு பகவான் வர்றார். கரெக்டாக 5ஆம் இடத்துல கேது பயிற்சி ஆகிறார். ராகு கேது ரெண்டுமே இணைச்சு நம்ம ராகு கேது ப்ளஸ் குருவை சேர்த்து பலன் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு சூப்பராக இருக்கும். இத்தனை நாள் வேலை வாய்ப்பு இல்லைன்னா நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடச்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு லோனு, வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களாம் இவங்களை விட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு நல்லவர்கள்லாம் சேர்ந்து வரத்துக்குள்ளான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நண்பர்கள் விரோதியாவா, விரோதி நண்பராவாங்க. இந்த காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ரொம்ப நண்பரை நம்பினாங்கன்னா முடிஞ்சுது, அவங்க விரோதியாக மாறிடுவாங்க. விரோதியாக இருக்கான நண்பராக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், இவங்க பேசினாங்கன்னா காசு வரும், இவங்க போகிற காரியங்கள் வெற்றி பெறும். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துட்டுருக்கு. மைனஸ் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஏதாவது ஒன்று நினச்சாங்கன்னா நடக்காது. அப்படியே அதில் கொஞ்சம் அப்படியே சோதனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாதனையே கொடுக்கும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் நிறைய பேர் என் குழந்தைக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும்னு ஃபேஸ்புக்கிலலாம் எடுத்து போடுவாங்க. யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். அதே மாதிரி இவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக சேர்ந்த நண்பர்கள், நான் இந்த தேதிக்கு மேலே 20/5/2025 1.5 வருஷம் நண்பர்கள்ட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக சேரக்கூடிய நட்பு உங்களுக்கு கண்டிப்பாக விரோதமாக மாறிடுவார்கள். அவர்கள் மூலமாக பெரிய தாக்குதல்கள், பெரிய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பிரிவினைகள் ஏற்படும். அது குடும்பத்துக்குள்ளே ஒரு சச்சரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உன் குழந்தை இப்படி சொன்னால், என் குழந்தை இப்படி சொன்னால், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஃபேமிலி விஷயங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குலதெய்வத்தை வழிபாடை இன்னும் ஜாஸ்தி பண்ணும். ஸோ இதெல்லாம் இவர்கள் மைனஸில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வருஷத்தில் அவங்க குலதெய்வ வழிபாடு ராகு கேது தாக்கத்தையும் குருவினுடைய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் ரிஷப ராசினியர்கள். ஸோ இந்த ரிஷப ராசினியர்களுக்கு குரு பகவானும் ராகு கேது பகவானும் வரும்போது என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் சார்? இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா, இத்தனை காலகட்டங்களில் ஒரு 10 வருஷம் அவங்க படாத பாடுபட்டுருப்பாங்கம்மா. சாதாரண கஷ்டம் கிடையாது. அதாவது எது எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு தோல்வி, எது எடுத்தாலும் ஒரு மன விரக்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால என்னென்னா தொழில் வேகமாக போகும். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். மற்ற அஸ்ட்ராலஜிக்கு என்னோட அஸ்ட்ராலஜிக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்கிற பலனாக சொல்லாமல் நான் ஒரு ஐடியாவாக கொண்டு தரேன். நீங்கள் தொழில் வேகமாக இருக்கும், நீங்கள் ஸ்லோவாக இருந்தால் தப்பு தொழில் மேலே இல்லை, உங்கள் மேலே. ஓகே, நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? நீங்கள் இந்த வாட்டி இந்த 1.5 வருஷம் உங்களை சோம்பேறித்தனம் படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கும். உங்களை சோம்பேறித்தனம் படுத்த வைக்கும். ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ வேலையில் தொழிலில் குறையே சொல்லக்கூடாது. குறைய நீங்கள் சொன்னீங்க ஆரம்பிச்சிங்கன்னா 1.5 வருஷம் குறை சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்பீடாக இருந்தீங்கன்னா தொழில் உங்களுக்கு பயங்கரமாக சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம். அதே மாதிரி மல்டிபிள் தொழில் பண்ணுங்கள். தயவு செய்து ஒரே ஒரு தொழில் நம்பி இருக்காதீங்க. கேது 4ஆம் இடத்துல இருக்கார். முதலீடை உரிச்சிருவார், முதலீடை எடுத்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸில் பண்ணிவிடும். அப்போ 4 பிஸ்னஸ் 5 பிஸ்னஸ் பண்ணால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு உண்டான மல்டிபிள் டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது. அதனால் ரிஷபராசி என்பவர்கள் இதை கடைபிடிச்சா நல்லது. குரு மாற்றம் பிரமாதமான மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஜென்ம குருவிலேருந்து 2ஆம் இடத்துக்கு குரு போனால் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் நீங்கள் எந்த ராசிக்கு நல்லா இருக்குன்னா நான் சொன்னேன், ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். ஸோ ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். தொழிலில் ஸ்பீடாக இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டை போய் மாட்டிக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீடு வாங்குறது, இடம் வாங்குறதெல்லாம் லீகல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க.
பூர்வீக இடமா இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வாங்கிக்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மற்றபடி பார்த்துட்டிங்க அப்படின்னா சேமிப்பு உங்கள் பேரில் வைக்கிறதோட மனைவி பேர்லையோ குழந்தைகள் பேர்லையோ சேமிப்பு வைக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து கரெக்டாக 6ஆம் இடத்தை பார்க்குங்க. வேலை வாய்ப்பு சூப்பராக அமையும். வேலையில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்படியே ஸ்டெப்பாக அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள்லாம் இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு காரியம்லாம் ஈஸியாக நடந்துறது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு தடங்களாக தான் ஒரு காரியம் நடக்கும் இவங்களுக்கு. அந்த தடங்களை அக்செப்ட் பண்ணி ஆகணும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை இவங்க வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். ஒரு பிரச்சனையில் நல்லதில் பிரச்சனையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. ஒபிசிட்டி ப்ராப்ளம் மட்டும் இது அதை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இதுதான் இருக்கிறதே பெரிய பிரச்சனை. உடல் பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பில் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். மற்றபடி இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. வேலை வாய்ப்புனா வேலையில் பிரச்சனை இல்லை. இவங்க வந்து வேகமாக இருந்து கொள்ள வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாகும். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசினியர்கள். இவங்களுக்கு வந்து இந்த குருவாக இருக்கட்டும், ராகு கேது பகவானாக இருக்கட்டும், 2 பேருமே ஒரே மாதத்தில் சந்திக்கிறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் சார்? ஓகே, இப்போ வந்து நீங்கள் குரு பகவான், இவங்க குரு பகவான் வந்து இவங்க ராசிக்கு தான் வராரு. மிதுன ராசி ஏற்கனவே இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டம சனியில் அவங்க பட்ட பாடு சாதாரண. ஏன்னா கடகத்துக்கு முன்னாடி பெரிய படாப்படுத்தி எடுத்திருக்கோம். அதுலேருந்து மீண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா டெவலப்மெண்ட் இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் சூப்பரான டைம் இது. புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குமா மிதுனத்துக்கு. புது தொழில் 10ல் வந்து சனி வரும்போது ஃபஸ்ட்டு 6 months ரொம்ப லேகாக இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும்னு ஏற்கனவே நான் சனி பயிற்சியில் சொல்லியிருக்கேன். இப்போ அதே தான் நான் சொல்கிறேன். தொழில் தொடங்குறதுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் கொஞ்சம் லேகாக இருக்கும், அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். குரு நின்ற இடம் பாலுங்கிறாங்க. குரு நின்ற இடம் பிரயோஜனம் இல்லை. பட் இவங்க இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்வை பார்க்க குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய காலகட்டம். ஸ்போர்ட்ஸில் இருந்தால், செஸ்ஸில் இருந்தால் கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் ஆயிடுவான் பையன். நல்ல பிரமாதமாக பையன் மூலமாகவோ பொண்ணு மூலமாகவோ பயங்கர நல்ல பேர் கிடைக்கிறதுக்குன்னா நம்ம குழந்தை வரம் இல்லாதவங்க மருத்துவத்துக்கு ஐவிஎஃப்லாம் போயிருந்தால் சக்ஸஸ் ஆகிடும். இந்த காலகட்டத்தில் நினச்ச காரியம் நடக்கும். குலதெய்வ அனுகிரகம் சூப்பராக இருந்துட்டு இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண காரியம் நடந்துடும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்பா உடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும், அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் பிளாக் மேஜிக், திருஷ்டி, அதே மாதிரி விரோதிகளை சந்தித்து கொள்றதுக்குண்டான காலகட்டம்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவியும் கிடைக்கும், ஆப்போசிஷன் ஜாஸ்தியும் ஆகும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். தம்பி தங்கையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அவங்களுடைய ஆயுள்லையும் அக்கறை என்பது தேவை. நான் தம்பி மாதிரி, நான் தங்க மாதிரி யாராவது புதுசாக வந்து பேச ஆரம்பிச்சுன்னா அவங்ககிட்ட பக்கத்துலேயே நிற்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் ஆப்போசிஷனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. மற்றவங்களை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எழுத்துப்பூர்வமாக எல்லாத்தையும் வாங்கிக்கணும். ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு 10,000 ரூபா கடன் கொடுக்குறீங்க, எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வச்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்கேன், நான் மைனஸும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி மிதுனராசி என்பவர்களுக்கு டாப்பாக அமையும். அதுலேயும் ஒரு லெக்சரராக இருந்துட்டுருக்கவங்க, ஸ்கூலு காலேஜெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிதுனராசிக்கு சூப்பராக இந்த காலகட்டங்கள் வந்து இருந்துட்டுருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த பேசாத குழந்தைகள் சொல்லுவாங்களே, ஏதாவது இன்னும் பேச்சு வரல அந்த மாதிரி இருக்கிறவங்க டக்குன்னு மருத்துவரை போய் பார்க்குறது ரொம்ப நல்ல பலன்கள். இவங்களுக்கு மைனஸ்ன்னு சொல்கிறது இன்னொன்றுனா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டுருக்கும். ஓகே சார். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா மீனாட்சி அம்பாள் வழிபாடு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசினியர்கள். இவங்களுக்கு வந்து இந்த குரு பகவானும் ராகு கேது பகவானும் ஒரே மாதத்தில் வர்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? கடகராசிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போது அப்படி 2 அடி முன்னாடி வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா ஃபோன்லேயே பார்த்துருந்தாலும் ஜூம் பண்ணி பார்ப்பாங்க, என்ன சொல்ல, இல்லை சவுண்டை காதுட்டு வச்சு கேட்பாங்க. ஏன்னா அஷ்டம சனியில் படாத பாடுபட்டாங்க. சாதாரணமான பதவி இருந்திருக்குமா, பதவி வந்திருக்கும், பதவினால பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். அஷ்டம சனியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு நல்ல வீடு வாங்கியிருப்பாங்க, கிரகப்பிரவேசம் போராட்டமாக இருந்திருப்பாங்க, லோனுக்கெல்லாம் அப்ளை பண்ணி படாத பாடுபட்டு கொஞ்சம் இப்போ தான் அப்படின்னு ப்ரீத்திங் எடுக்கக்கூடிய சமயமாக இப்போ இந்த சமயம் வந்து கடகராசி என்பர்கள் இருந்திருக்கு. யாரை பார்த்தாலும் அட்வைஸு, யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு ஏதாவது சொல்கிறது, யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போகிறது, இவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பாங்க. இதெல்லாம் சனி பயிற்சி அஷ்டம சனியில் இருந்திருக்கும். பட் சனி பயிற்சியிலே பாதி ரெடியாக இருப்பாங்க. குரு சூப்பரான இடத்துக்கு வர்றாரு. என்னென்னா இது பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 11ஆம் இடத்துலேருந்து உங்களை காப்பாற்றிருக்காரு. இப்போ 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 12ஆம் இடத்துல வரும்பொழுது இது பேர் விரய குருன்னு பேர். சார் 12ல் குரு வந்தால் விரய குரு சார். எஸ், விரய குரு தான், நானும் ஒத்துக்கிறேன். தங்கம் வாங்குங்க, ரொம்பவுமே நல்லது. அதேமாதிரி குழந்தைகளுக்கு படிப்புக்காக செலவு பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லது.
அதே மாதிரி கோயில் காரியத்துக்காக செலவு பண்ணுங்க, ரொம்பவுமே நல்லது. அதே பண்ணுறது பார்த்தீங்கன்னா திருமணம், குழந்தை வரம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பூரா இது சுப விரய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சூப்பராக இருக்குது. சரி, அடுத்தது மைனஸ் பற்றி சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. எல்லா காரியத்திலும் ஒரு தடங்கள் வரும். அந்த தடங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட பேசுகிறத டேரெக்டாக உங்களால் மீட் பண்ண முடியாது, டேரெக்டாக பேச பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க, இன்னொருத்தர் நடுவில் இருப்பார், அதுக்கு நடுவில் இன்னொருத்தர் இருப்பார், அப்புறம் தான் இன்னொருத்தர்கிட்ட பேச முடியும். ஸோ இது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்ககிட்ட சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, பட் என்னால் கன்வே பண்ண முடியலன்னு ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா தடங்களாகிறது யதார்த்தமாக இவங்ககிட்ட இருக்கும். 8ல் வந்து ராகு மறைஞ்சால் ரொம்ப நல்லதுமா, ராஜயோக டைம் அது. அது ஒரு நல்ல டெவலப் ஆகக்கூடிய சூப்பரான டைம். 2ல் கேது இருந்ததுன்னா பண வரவுகள் நிறையா வரும். ஆனால் இவங்க அதை சேமித்து வைக்க முடியாது. இவங்களால் என்னென்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, இனிமேல் வந்தோடனே அதை வந்து செலவு பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணுவாங்க. தயவு செய்து சேமித்து வைக்கிறதும் சுப செலவாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் பேரில் பண்ணாதீங்க, வீட்டில் இருக்க பேரில் யாருக்காவது டெபாசிட் பண்ணிடுங்க. அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப விஷயத்தில் 3வது மனுஷன் நுழைய விடக்கூடாது. அப்படி மட்டும் நுழைய விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு, அது பிரச்சனையை பெரிய அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. விரக்தியோடு இருக்காதீங்க. இத்தனை நாள் தாண்டியாச்சு, இனிமேல் சூப்பராக இருக்குது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம். ராகுக்கு எதுவும் 50% நல்லா இருக்குது, 50% கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதை மட்டும் எடுத்து பார்த்துட்டா போதும். ஓகே சார், ஓகே சார். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சார் இந்த காலகட்டத்தில் பிள்ளையார் வழிபாடு ஓகே ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ராகு காலத்தில் துர்க்கைக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள்னா சிம்ம ராசினியர்கள். இவங்களுக்கு வந்து இந்த குரு பகவானும் ராகு கேது பகவானும் ஒரே மாதத்தில் வர்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக இவங்களுக்கு தான் இந்த வாட்டி கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ அஷ்டம சனி 8ஆம் இடத்துல சனி போகிறார். இந்த டைம் வந்து ரொம்ப 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 முக்கியமாக இருக்கணும். இந்த கடகராசி அன்பர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கன்சல்டிங்லாம் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகா ஆசிரியை கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணி, நீங்கள் யாரையும் கன்சல்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே முடிஞ்ச கடகராசி அன்பர்கள்ட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய டாப்பிக்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டா போதும். இப்போ ஒரு அறிவுரை அவங்களுக்கு சொல்லுவாங்க, அதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டா போதும். சிம்மராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குமா. சிம்மராசிக்கு ஜென்மத்தில் கேது வருது. ஜென்மத்தில் கேது வர்றது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி அரண்மனையில் ராணி, நான் சொல்கிறது கேளுங்க, அரண்மனை ராணிக்கு கண்ணு தெரியாது. இப்போ அரண்மனை ராணிக்கு எத்தனை நகை இருக்கும், அந்த அரண்மனை எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த அந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்கும், எத்தனை வேலையாட்கள் இருப்பாங்க, எத்தனை குதிரை இருக்கும், எத்தனை யானை இருக்கும், எத்தனை தேர் இருக்கும், எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். ஆனால் கண்ணு தெரியலன்னு என்ன ஆகும்? இதெல்லாம் இருந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இது இருக்கும். பட் வெரி சேலஞ்சிங் இயர்னு சொல்லலாம். சேலஞ்சிங்காக இயர் தான். நீங்கள் இது ரொம்ப டஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் ரொம்ப பெருசாக பயந்துக்காமல் ஹேண்டில் பண்ணணும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது கணவரையோ மனைவியோ யாராவது உங்ககிட்ட ஏதாவது போட்டு கொடுத்தாலோ, இல்லை நீங்களோ உங்கள் மனசுக்கு தோணினாலோ அவங்களை தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம்ம நேரம் அப்படி காண்பிக்க வைக்கிது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அஷ்டம சனி கூட இருக்கிறவங்களுக்கு அதோட பிரச்சனை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? இவன் சேஷ்டம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருந்துட்டு இருக்கிறது. சரி, நான் என்ன சார் பண்ணுவேன், நான் போட்டு இப்படி படாத பாடுபட்டா என்ன பண்ணுவேன்? சிம்பிளான சில டெக்னிக் சொல்லித்தரேன், இதை மட்டும் கடைப்பிடிச்சா சூப்பராக இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு மைனஸ் சொன்னேன்ல, குரு பயிற்சியை பற்றி சொல்லணும். குரு சூப்பராக இருக்கார் உங்களுக்கு. இவ்வளவு பிரச்சனையும் 50% சால்வ் பண்ணி கொடுத்துருவார். மீதி ஒரு 50% அவரே சால்வ் பண்ணால் நல்லா இருக்குமே சார், அதெல்லாம் முடியாது, நீங்கள் தான் சால்வ் பண்ணிக்கணும். நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கணும்னா யாரையும் நம்பக்கூடாது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை தான தர்மங்கள் நிறையா பண்ணுங்கள். கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனையாக உடனே மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக உங்ககிட்ட நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் மற்றவங்ககிட்ட விட்டுருங்க. அதை அதாவது மற்றவங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற நபர்கிட்ட விட்டுருங்க. 3வது மனுஷன் வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் சிம்மராசி ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா, தண்ணி மேல் தாமரை மாதிரி இருந்துட்டாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஓகே சார், சூப்பர் சார். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சார் இந்த காலகட்டத்தில் பிள்ளையாரை முழுசாக பிடிச்சிக்கணும். அவங்க பிள்ளையாரை முழுசாக பிடிச்சிக்கணும். ராகு கேதுக்கு அதை மட்டும் இருந்துட்டுனா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பயப்பட வேண்டியது. ஓகே, ராகு என்னதான் 50% பிரச்சனையை கொடுத்தாலும் குரு வந்து ஒரு 50% எடுத்துக்கிறாங்க. பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுத்துருவாரு. ஓகே சார், ஓகே, சூப்பர் சார், சூப்பர். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசினியர்கள். இவங்களுக்கு வந்து குரு பகவானும் ராகு கேது பகவானும் ஒரே மாதத்தில் வர்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் சார்? கன்னி ராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இவங்களுக்கு என்னென்னா ஒரு பயம்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். இப்போ பக்கு 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 பக்குன்னு பயமாகவே இருந்துட்டு இருப்பாங்க.
பட்டு worry பண்ண வேண்டியதில்லை. ஓகே. இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் இவங்களுக்கு வந்து தொழிலில் பயங்கர குழப்பம் இருக்குமா. ஓகே. இவங்களால கன்ஃபார்மே பண்ண முடியாது, எதுவுமே ஒரு நிர்ணயம் பண்ண முடியாது. நான் வேலையிலேயே தொழிலில் பார்க்க போறீங்கன்னா சும்மா அவங்ககிட்ட கேளுங்க, நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்களா தொழிலை பார்க்க போகிறீங்களான்னு. மாப்ஸ் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், ஆனால் தொழில் தான் முக்கியம் இல்லை அப்படின்வாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, தொழில் இருந்தாலும் நம்ம முதலீடுலாம் நிறையா போட வேண்டியிருக்கு, பேசாமல் வேலைக்கே போயிடலாமா அப்படின்வாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேட்டு பாருங்க, அவங்க பேசாமல் சார் முதலீடு போடாமல் தொழில் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒரு 15 நிமிஷத்தில் இவ்வளோ விஷயம் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸு. நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தொழிலில் பிரமாதமாக இருக்குது. எந்த தொழில் நிர்ணயம் பண்ணுவாங்க, எதில் இவங்க இருக்க போகிறாங்கன்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அடுத்த 6 மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். வேலையில் யாரையும் நம்பாதீங்க. கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி போய் ஒன்று பேசி வச்சுருவாங்க. முன்னாடி ஒன்று பேசுவார்கள், பின்னாடி போய் ஒரு விஷயத்தை பேசி வச்சுருவாங்க. வேலை வாய்ப்பு இடங்களில் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். அடுத்தது பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்தால் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸ்கின் சம்மந்தமானது. அதுமாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டப்புன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பேசாமல் காசிக்கு போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இவர்களுக்கு. பூர்வீக சொத்து விற்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இந்த காலகட்டத்தில் விற்றுரும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தொழிலில் வந்து வருமானம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் கழிச்சு, இப்போ 5வது மாதம் மாற்றாரா, 8 9வது மாதத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இடம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, ஏதாவது சேமிப்பாங்க. அவங்களுடைய ப்ரெஸ்டீஜ் அப்படியே அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும். இவங்களுடைய அந்த அவங்க பார்க்கக்கூடிய இதுலேருந்து கன்னிராசி நண்பர்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். பட் என்னென்னா ஸ்ட்ரெஸ்டோடு இருப்பாங்க. ஏன்னா ராகு கேதுனால அப்படி ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு அதுக்கு படாத பாடுபடுவாங்க. அடுத்த 6 மந்த்ஸுக்கு அவங்களுக்கு கேக் வாக் மாதிரி இருக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. சூப்பர் சூப்பர். அதாவது குரு பகவான் ராகு கேது பகவான் வந்தோடனே முதல் 6 மாதம் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ரொம்ப. ஸோ ஓகே, இந்த கன்னிராசி நேயர்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் சார் குலதெய்வம் வழிபாடு. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்க வழிபாடு. இன்னொரு சூப்பரான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இப்போ இவங்க வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ ஏதாவது கோயில் இருக்கும்ல, அந்த கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அது வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே நல்ல பலன்கள் கொடுக்கும் கன்னிராசிக்கு. துலாம் ராசினியர்கள், இந்த துலாம் ராசினியர்களுக்கு குரு பகவானும் ராகு கேது பகவான் ஒரே மாதத்தில் வர்றதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்குறாங்க? துலா ராசிக்குமா சேம் லைக் ரிஷபம் ஜாக்பாட். ஓகே, சூப்பர் டைம் இது, பிரமாதமான டைமாக இருக்குது. குரு வந்து 9ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய ராசியை பார்வை யாருக்கும் கிடைக்காது. வெளிநாடு விசா டாக்குமெண்ட்ஸு எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்துடும். கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்ல பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கு. என்ன உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் உங்களை விட்டு போயிடுவாங்க. இவங்க பாரு நல்ல நேரம் வந்தால் நம்ம கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வரும். மூத்த சகோதரர் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா குழந்தை அவங்களுடைய விஷயத்தில் பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது. நீங்கள் துளாராசியாக இருக்கீங்க, உங்கள் குழந்தை கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை வந்து இருந்துட்டுருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து அதில் தலையிடக்கூடாது. அதே சமயத்தில் பூர்வீக சொத்தில் கொஞ்சம் விவகாரங்கள்லாம் இருந்து பேசி அப்புறம் உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பாலிட்டிக்கல்ஸில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுவீங்க. என்ன தேவையோ அது பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். சொந்த பந்தங்கள் பின்னாடி போய் பேசுவாங்க, முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி போய் ஒன்று பேசுவாங்க. எல்லாத்தையும் ஒன்று நிற்கிறதுல நீங்கள் படுற பாடு உங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கோம், வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சவங்களுக்கு காரியங்கள் நடக்கும். வெளியூரில் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அப்பா உங்களுக்கு பெரிய உதவிகள் செய்வாங்க. அப்பா வகை சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருந்துருக்கும். முந்தியெல்லாம் பேசினா கூட எவனும் மதிக்கிறது இல்லைன்னு சொன்ன விஷயங்கள் போய் பேச்சுக்கு மதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருந்துருக்கும். அதே மாதிரி தடங்கள் வந்தால் கூட உங்கள் நன்மைக்காக வரும். ஒரு தடங்கள் வந்துருச்சு சார், நான் இதை தான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், டப்புன்னு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நீங்கள் வருத்தப்பட்டு இருப்பீங்க. அது சக்ஸஸ் ஆயிருந்துன்னா இன்னும் பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அதனால தான் கடவுளே பார்த்து உங்களுக்கு தடங்கள் பண்ணி விட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் துளாராசிக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். திருப்தி இல்லாத மாதிரி ஒரு தோணல் இருக்கும். ஆனால் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. இவங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வந்து இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது அப்படின்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய லைஃப், குழந்தைகளுடைய விஷயம், திருமணம், இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க.
ஓகே, இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சார்? இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் வந்து விருச்சிக ராசினியர்கள். இவங்களுக்கு வந்து இந்த குரு பகவானும் ராகுகேது பகவானும் ஒரே மாதத்தில் வர்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் சார்? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்பவுமே, இப்போ நான் அவங்களை வந்து ஒன்று சொல்லிட்டேன், திட்டேன், உங்களால் பொறுக்க முடியாது, படப்படன்னு எடுத்து பேசிடுவீங்க. விருச்சிக ராசி அப்படி இல்லை, பொறுத்து வச்சு கரெக்டாக ஒன்றா வச்சு செய்வாங்க. அது அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துட்டு இந்த காலகட்டத்தில் எல்லாரும் அவமானப்படுத்தின மாதிரியே ஒரு தோணல் இருக்கும் அவங்களுக்கு. என்னை வந்து இவங்க அவமானப்படுத்திட்டாங்க, என்னை வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க, என்னை வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோணல் இருக்கும். யாராவது அட்வைஸ் பண்ணால் கூட எனக்கே சொல்கிறாங்க பாரு அப்படின்னு மனசில் நினச்சிப்பாங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சதை வளர்ச்சி, இந்த கால்சியம் குறைபாடு இல்லை கால்சியம் எக்ஸஸாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழிலில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணணும். சரி, கடைசியில் பணம் வருமா வராதா சார்? பணம்லாம் வந்துடும், ஆனால் தேவையில்லாத சப்ஜெக்டில் போய் யோசனை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. இப்போ சனி பகவான் அவங்க கிட்டேருந்து போயிடுத்தானா ராகு வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டாரு. அப்போ அம்மாக்கிட்டே கோபமாக பேசுவாங்க, பெத்த தாய்கிட்டே கோபமாக பேசுவாங்க, மாமனார் மாமியார் இருந்தாலும் கோபமாக பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி டென்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்க பார்க்க முடியும். அதுமாதிரி மாமனார் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய அவங்களுக்கு அது கொஞ்சம் சீரியஸாகவும் கொஞ்சம் பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கும். அதே மாதிரி இவங்க ஏதாவது பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருந்தாங்கன்னா டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கடினமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு கம்பெனியில் சிஓ மேனேஜராக இருந்துட்டு இருந்தாங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ரொம்ப கடினமாக இருக்கும், ஸ்ட்ரகிள் வரும், இவங்களால ஒரு டிசிஷனே பண்ண முடியாது. அது ஃபேமிலியாக இருந்தால் கூட சரி, இவங்களோட இஷ்டத்துக்கு நடக்கலை, ஏன் இஷ்டத்துக்கு நடக்கலை, இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு இவங்க பேசுவாங்க. ஸோ விருச்சிக ராசி என்னுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வீக்காக இருக்குது, 40% ஓகேவாக இருக்குது. இந்த 40% ஓகேவாக இருக்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ எதுக்கெல்லாம் பிரச்சனை வராதுன்னு சொல்லிடுறேன், பணத்துக்கு பிரச்சனை வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளிநாடு வெளியூர்லாம் போனோம்னா இவங்களுக்கு நடக்கும். இவங்களுக்கு என்னென்ன டிசிஷன் மேக்கிங், நான் நினைக்கிறது நடக்கலைங்கிறத ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயார் அல்லது மாமனார் மாமியார் இருக்கிற வீடு இது சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஓகே, இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சார்? இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகன் கோயில் வழிபாடு இவங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை தரும். ஓகே, கோவப்படாமல் நிதானமாக இருந்தால் கொஞ்சம் காரியம் சாதனை அடிக்கக்கூடிய ஒரு காலமாக. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் வந்து தனுஷ் சார். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த குரு பகவானும் ராகுகேது பகவானும் ஒரே மாதத்தில் வர்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? அம்மா, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா குரு பயிற்சி சூப்பராக இருக்குமா, பிரமாதமாக இருக்குது. குரு பயிற்சி, குரு வந்து 7ஆம் இடத்துக்கு வரார். இந்த குரு 7ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு 1-4க்கு உண்டானவர். நீங்கள் இடம் வீடு தோட்டம், அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, மனைவி பேரில் ஏதாவது வாங்குறது, இல்லை கணவர் பேரில் ஏதாவது வாங்குறது சூப்பராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்லாம் பிரமாதமாக இருந்துட்டுருக்கும். உங்களுக்கு எல்லா காரியங்களும் டப்புன்னு சக்ஸஸ் ஆகிடும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு 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 சின்ன மனஸ்தாபங்களில் முடிஞ்சு அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடத்து ராகு வந்து மனஸ்தாபங்களை கொடுக்கும். சகோதர சகோதரிகள் முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தோம், இப்போல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும்னு சொல்கிற காலகட்டங்கள்லாம் தனுசு ராசிக்கு இப்போ இருந்துருக்கும். சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நீ இதை சொன்னா நான் அதை சொன்னேங்கிற பிரச்சனைகள்லாம் வரும். எல்லாமே எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃபோனில் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது கவனமாக இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடை விடவே கூடாது, தொடர்ந்து போகிறது ரொம்ப நல்லது. பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருக்கேன், யூஎஸில் இருந்துட்டுருக்கேன், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேலைவாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணியில் இருந்துட்டு இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கம்பெனியுடைய பெரிய சில சீக்ரெசியெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்லாம் சூப்பராக அமையும். பார்ட்னர்ஷிப்லாம் இவங்களுக்கு நல்லா அமையறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஹையர் ஸ்டடீஸில் இன்னும் ஸ்ரத்தையாக எடுத்து படித்தா இவங்க நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான காலகட்டம். ஸ்போர்ட்ஸ்லாம் சூப்பராக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல வெறித்தனமாக இருப்பாங்களே சில பேர்லாம், ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. உடம்பை வந்து 6 பேக்ஸ் 7 பேக்ஸ் 8 பேக்ஸ் வரைக்கும் போயிடணுன்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம். ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு விஷயத்தை அவங்க பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தனுசு ராசிக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்குது. ராகு கேது பயிற்சியில் மைனஸ் வந்து அவங்க அப்பாவுடைய ஆரோக்கியம் தான், தம்பி தங்கையுடைய ஆரோக்கியம் வீக்காக இருக்கும். ஓகே.
நிறைய நல்லது நடந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றீங்க. எஸ். ஸோ இப்போ இவங்க வழிபடக்கூடிய தெய்வம். பிள்ளையார் வழிபாடு. ஓகே. பிள்ளையார் வழிபாடு வீட்டிலேயே ஒரு பிள்ளையாரை வச்சுட்டு சின்ன பிள்ளையார் வச்சு டெய்லி பிள்ளையாருக்கு 2 அருகம்புல்லை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனாலே அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் வந்து மகர ராசினியர்கள். இந்த மகர ராசினியர்களுக்கு வந்து குரு பகவானும் ராகுகேது பகவானும் ஒரே மாதத்தில் வர்றதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் சார்? மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது இவங்களுக்கு சுமாராக இருந்துட்டு இருக்குமா. ஓகே. பட் இவங்களுக்கு சனி வந்து 7.5 சனி போனது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து குரு பகவான் 6ஆம் இடத்துல வராது. வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விரயம் கூட இவங்களுக்கு லாபமாக இருக்கும். இவங்களுக்கு இது நடக்காதுன்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த காரியம் நடந்துடும். யாரும் போய் சாதிக்க முடியாத விஷயத்தை இவங்க போய் சாதிச்சுட்டு வந்துடுவாங்க. பெரிய ஆச்சரியம் இருக்கும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஹெல்த் சம்மந்தமான ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி சரியாக கவனிக்கல, அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கழுத்து வலி இருந்துட்டு இருக்காங்க, கை கால் மூட்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். ஃபேமிலி விஷயத்தில் மற்றவங்களோட இதில் தலையிடக்கூடாது. இவங்களும் மற்றவங்களையும் தலையிட வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். பண விவகாரங்களில் ₹1 லட்ச ரூபா தரேன், ₹1,00,000 கோடி ரூபா தரேன்னா நம்பவே நம்பிடாதீங்க. முடிஞ்சது அதுக்கப்புறம். அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிட்ஃபண்ட்ஸ் ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். குடும்ப விஷயங்களில் பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் உங்கள் மனைவிக்கிட்டேயோ கணவர்கிட்டையோ ஏதோ ஒன்று எடுத்து சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஞாபகமாக வச்சுருப்பாங்க. அடுத்த தடவை நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னா என்னது அன்றைக்கி என்ன இல்லை இதுக்கு 2க்கும் நடுவில் ஒன்று சொன்னீங்க அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்கள பிடிச்சி கேள்விமயமாக கேள்வியாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கொஸ்டினாகவே கேட்டிருக்கா வீட்டிலன்ற மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் மகர ராசி என்பர்களுக்கு அனுபவபூர்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கும். வேலையாக தொழிலான்னு குழப்பம் வந்தால் கவலையே படாதீங்க. வேலை தானே ஜம்முன்னு உட்காந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. தொழில் வந்ததுன்னா ஜாக்பாட்டு தான், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வர்றதுங்கிறது வரப்பிரசாதம். குடும்பமெல்லாம் பிரிஞ்சிருந்தவங்களாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுமாதிரி குழந்தைகள் மூலமான மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்தானம் தான். வேலை வாய்ப்புக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் தான். அதனால் வேலை வாய்ப்பில் நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் ஆகும். இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்குது, கேட்கக்கூடிய இடத்துக்கு வேலை கிடைக்கும், ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு காரியத்தை சாதிச்சிருவாங்க. இதெல்லாம் மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணிடுவாங்க. ஓகே. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சார்? இவங்க வந்து ஐயப்ப சுவாமியோடைய வழிபாடு ரொம்பவுமே விசேஷம். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசினியர்கள். இவங்களுக்கு வந்து குரு பகவானும் ராகுகேது பகவானும் ஒரே மாதத்தில் சஞ்சரிக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் சார்? ஆமாம், இப்போது கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னா மன போராட்டங்கள்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, பிடிக்காத வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அது வந்து போராட்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும். அந்த சம்பளத்துக்காக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு பிடிக்கல வேலை. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் இவங்க இருப்பாங்க. ஸோ வெளியில் நல்லா இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே புகஞ்சிட்டு இருப்பாங்க. இது வந்து இவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு ஜென்மசனி போயிடுச்சு. உடம்பு ஆரோக்கிய விஷயங்கள்லாம் சரியாயிடும். உங்களுக்கு ஆரோக்கியமெல்லாம் சூப்பராகிடும். இன்னொன்று குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அதாவது ஒரு குழந்தை அப்படி அழுதுதுன்னா அம்மா வந்து காப்பாற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அம்மா வந்து உடனே ஏன் அழுகிற, அம்மா தான் ஒரு 2 அறை விட்டுருப்பாங்க. அடுத்த 5ஆவது நிமிஷம் ஐயோ தங்கமே அப்படின்னு அப்படியே இணைச்சிப்பாங்க. இந்த மாதிரி தான் குரு. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரே நாளில் சரியாயிடும். ஒரே நாளில் அது வந்து ரெக்டிஃபை கிடைக்காது. 15 நிமிஷம் அது சரியாயிடும். இது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் சொல்கிறேன், பெரிய மைனஸ்ஸு. கணவராக இருந்தால் மனைவியோடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். எங்கேன்னா திருவிழாவுக்கு போகிறது, கூட்டத்தில் போகிறது, குழந்தைய விடுறது, இது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் வந்து இவர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கும்பராசிக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டான விஷயந்தான். மனவேதனை உள்ள புகைச்சல் தான் இருக்குமே தவிர மற்ற எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்காது. ஓகே. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம்? இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, துர்க்கை வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் வந்து மீன ராசினியர்கள். இந்த மீன ராசினியர்களுக்கு வந்து குரு பகவானும் ராகுகேது பகவானும் ஒரே மாதத்தில் வர்றதுனால என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? மீன ராசிக்கு கோயிலில் இருந்தேன். டெய்லி ஒரு காலையில் ஒரு நபர் இங்கேருந்து இப்படியே பார்த்துக்கிட்டே போவார். நான் கூட அவர் டெய்லி பார்க்கும்போது யாரையோ பார்த்துக்கிட்டே போகிறாராக்குன்னு நினச்சேன். திருப்பி அங்கேருந்து வரும்போது அதே வேகத்தில் அதே ஸ்பீடில் வருவார். அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார். சில பேர் இந்த ஸ்டார் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன குருன்னு பார்க்குறேன்னு வாங்கல்ல. இந்த மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதையோ எதிர்பார்த்து போகிற மாதிரியே இருக்கும். ஒன்றும் இருக்காது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இருக்கும், பேசவே மாட்டாங்க. என்னமோ இவர்களுக்கு நான் போட்ட கணக்கெல்லாம் மிஸ் ஆகுதேங்கிற மாதிரி ஒரு தோணல் இருக்கும். பெருசாக வேலை பண்ணுவாங்க ஒன்று இருக்கு. ஸோ இவங்க சில மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், இவங்ககிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. டவுனாக இருக்கும்போது மோட்டிவேஷன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளஸ்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே நம்ம யார் தெரியுமில்ல அப்படின்வாங்க. ஸோ இவங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக ஓட்டக்கூடிய தன்மை. இவங்களுக்கு குரு பகவான் வேறு நாளில் வந்துட்டாரா, இடம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, கையில் 10 பைசா இல்லை சார்னு வாங்க உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க, வெளியிலேயே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 7.5 சனி வேறு எங்கேயா கரைஞ்சிச்சுன்னா போச்சுன்னுவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்ததுன்னா அஞ்சலைப்பட்டியிலேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் காசு இருக்கும், ஆனால் வெளியிலேயே இருக்க மாட்டாங்க. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ராவுக்கு எது ஜென்மத்திலேருந்து ராகு, கோவம் பாதி கம்மியாயிருமா, கோவம் வந்து பாதி கம்மியாயிடும். 6ஆம் இடத்துல வேலையில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கூட இருக்கிறவன் என்ன பண்ணுன்னா, நான் இந்த வேலையே எனக்கு பிடிக்கல, நானும் விட்டுட்டு போகிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, நேராக போய் சார் அவர் வேலையை விடுறாராம்மா, நான் சும்மா சொல்லி பார்த்தேன், ஆனால் வேலையை விடுறாராம நீங்கள் கவனிச்சுக்கோங்கன்ட்டு அவன் அங்கேயே தான் இருப்போம், உங்களை விட்டுருவான். ஸோ இந்த விஷயத்தில் மைனஸ் ஆகிடும். ஸோ வேலை வாய்ப்பில் நீங்கள் என்ன தான் பண்ணிங்கன்னா ரெகக்னேஷன் கிடைக்காது. வேலை வாய்ப்பில் யார் என்னங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நிறைய பிரயாணம் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எமோஷ்னலாக போயிடவே கூடாது. இதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். பிரச்சனையெல்லாம் வர மாதிரி இருக்கும், சால்வ் ஆகிடும். நீங்கள் சின்னதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதனால் அது பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். வர மாதிரி இருக்கும், சால்வ் ஆகிடும், வர மாதிரி இருக்கும், சால்வ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் கூட லாபமாக வந்துடும். விரயங்கள் கூட லாபமாக வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக ஏதேனும் பொருட்கள் வாங்குறது ரொம்பவுமே நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி ஓகேவா தான் இருக்குது. அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சார் திருச்செந்தூர் முருகன், சுவாமிமலை முருகன் வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்சால் சனிக்கிழமை நவகிரகத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ வந்து மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 2 பேருமே வந்து ஒரே மாதத்தில் வந்து சஞ்சரிக்க இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம நேயர்களுக்காக பொது பலன்கள் உங்ககிட்ட இருந்து. சூப்பர்மா. ராகு வந்து 20/5/2025 இந்த நாள் அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது கேது வந்து பார்த்திங்கன்னா அதே நாளில், ராகு கேது ஒரே மாதிரி தான் பயிற்சி ஆவாங்க. அதே நாளில் பார்த்துட்டிங்கன்னா கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது குரு பயிற்சி. அதுக்கு முன்னாடியே 6 நாளைக்கு முன்னாடி 14/5/2025 14/5/2025 வந்து குரு வந்து பயிற்சி ஆகிறாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து அதிச்சார பயிற்சி ஆவார்னு சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து திருப்பி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி வருவார். இந்த அக்டோபர் மாதம் திருப்பி கடகத்துக்கு போகிறாரு. போயிட்டு டிசம்பர் மாதம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பி மிதுனத்துக்கு வந்துடுது. ஸோ இதுதான் இந்த குரு பயிற்சியிலையும் ராகு கேது பயிற்சியும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகு கேது என்னென்ன விஷயத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு அகோரகாரகர்னு சொல்லுவாங்க. கேது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஞானகாரகர்னு சொல்லுவாங்க. 2 விஷயம் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழந்தை சொன்ன பேச்சை கேட்காது நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த அகோர காரகர்னா என்னென்னா, தன் நிலையிலிருந்து மாறுபட்ட நிலைகள் ராகுக்கு நிறையா வரும். ராகு தசையெல்லாம் நடக்கும்போது நிறையா பேர் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பழகினீங்கன்னா புரியும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கோபமாக இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, தன்னுடைய கோபத்தில் மற்றவங்களை அடக்கணும்னு நினைப்பாங்க. அவங்ககிட்ட தப்பு இருந்தாலும் அந்த கோபத்தினால வெளிக்காமிச்சு அதை மற்றவங்களை வந்து காம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கமாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க வந்தாலே பயமாக இருக்கும் வீட்டில எல்லாம். ஐயோ வந்துட்டார், எதை பேச போகிறோம், டம்ளர்லாம் ஒழுங்காக எடுத்து வைப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கமாண்டிங்காக இருப்பாங்க. இது ராகுவுடைய கேரக்டர். அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா ஞானம். என்னங்க லைஃப் இது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு விதமான விஷயத்துக்கு இது ரொம்ப நல்லது. சில ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சாமி சாமி கோயில் கோயில்ன்ட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேதுவுடைய தாக்கத்தில் இருக்கிறது தான். ஸோ ப்ளஸ் தான், நல்லது தான். அதுவே ஒரு கெட்டதாக கூட வீட்டில் சொல்லுவாங்க. சார் காலையில் போனோன்னா சாயந்தரம் தான் சார் கோயிலேருந்து வரா, எனக்கு பசி, சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ இதெல்லாம் கேது தரக்கூடிய ஒரு விஷயம். அரசனும் ஆண்டியாக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் கேது. கேதுவுக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்குது. அப்போது இது என்ன பண்ணும், ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணும், ஒரு தனி மனிதனுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். ராகு வந்து கும்பத்தில் வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய கோயில் கோபுரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. கோபுரம் சிதைவடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 1.5 வருஷம் இந்த செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி மலைக்கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில இடங்களில் சில சின்ன விபத்துக்களை நம்ம வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரே இடத்துல கூட்டாக இப்போ கூட
ஏதோ இந்த பெரிய ஒரு மேலா நடக்கும் பொழுது நிறைய பேர் இறந்தது, இந்த மாதிரி ஒரே கூட்டாக இறந்த விஷயங்கள் அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சில நேரங்களில் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு சில தடங்கல்கள், சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிலைகள் வரும். தீ விபத்து, அதே போன்று அரசர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் இருக்கிறத நம்ம பொதுவான பலன்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இங்கே குரு பயிற்சி. குரு பயிற்சி வந்து இப்போ மிதுனத்துக்கு போகிறாரு. நீங்கள் இந்த யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி லெக்சரர், ஹெச்ஓடி, கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். ஸ்கூலில் வேலை பண்ணுறவங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கும். டியூஷன் சென்டர்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். காலேஜ் ஸ்கூலில் ஓடாமல் இந்த ஸ்கூல்லாம் திருப்பி ஓட ஆரம்பிக்கும். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. டெக்னாலஜிஸோடைய டெவலப்மெண்ட் வந்து வேறு விதமாக இருக்கும். வேறு ஏதாவது பிரச்சனைகள்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும், கண் சம்மந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தியாகக்கூடிய, ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம், ஃபேட்டு, ஒபிசிட்டி சம்மந்தமான விஷயங்கள், யோகா சென்டர்ஸு, ஜிம்மு, இதனுடைய இது வந்து இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா கழுத்து சம்மந்தமான பிரச்சனை, கழுத்து இது சம்மந்தமான பிரச்சனை. முந்தியெல்லாம் இந்த நீர் கட்டி வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கழுத்து வீங்கி நீர் கட்டி அந்த அம்மா போடுறதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் பொதுவான பலன்களாக இந்த வருஷத்தில் நமக்கு இருக்குது. ஓகே சார், ஓகே. இப்போ இந்த குரு பேச்சு, ராகு கேது பேச்சு வருது இல்லையா? இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? இது வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க 2 பேரும் ஒரே மாதத்தில் வர்றது அப்படின்னா? அதாவது பொதுவாக இந்த வாட்டி நல்லா இருக்கிறது, நம்ம குரு ராகு மட்டும் எடுத்துக்காமல் சனியும் சேர்ந்து, ஏன்னா சனி வந்து மார்ச் மாதம் பயிற்சி ஆகிருக்காரு. சனி, குரு, ராகு, கேது இதை வைத்து ஓரளவுக்கு பரவாயில்ல சார், இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, மிதுனத்துக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. துலா ராசிக்கு பரவாயில்லையா இருந்துருக்கும். துலா ராசிக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். தனுஷுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஓகே. இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்க? ஃபஸ்ட்டு விஷயம் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி ப்ளஸ் அவங்களோட ராசியிலேயே கேது வரார். அது ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்துருக்கும். அடுத்தது தனுஷுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 50% வீக்காக இருக்கிறது என்னென்னா அர்த்தாஷ்டம சனி. சனினால ஒரு 50% வீக்காக இருக்குது. பட் ஏன்னா குரு பார்வையினால அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிடும். விருச்சிக ராசி கவனமாக இருக்கும். குரு 8ல் போய் மறையிறார். ஸோ விருச்சிக ராசி ஒரு முடிவு எடுக்கும்பொழுது, ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது. 7.5 சனினால் பயம் இருக்கிறவங்க மீனம், அடுத்தது மேஷராசிக்காரங்க இருப்பாங்க. அது நம்ம ஏற்கனவே சனி பயிற்சியில் நம்ம பார்த்தோம். குரு இவங்களுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டியாக நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டியது சிம்ம ராசி. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசி. ஓகே. இப்போ வந்து பொதுவான வளங்கள் நிறைய சொன்னீங்க இல்லையா? இதில் வந்து ஏதாவது பொதுவான வழிபாடு, இல்லை வந்து இந்த கடவுளை வந்து கும்பிட்டாங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்கள தற்காத்துக்கலாம் அப்படின்னா? ஃபஸ்ட்டு இந்த ராகு கேதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா துர்க்கை அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓகே. துர்க்கையை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் மலையில் இருக்கிறதோட வைஷ்ணவி தேவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துர்காம்பாளை பார்த்துக்க, மூகாம்பிகையை பிரார்த்தனை பண்ணுறது, அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துருக்கும். பிரத்திங்கரா வழிபாடெல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. அதுமாரி பார்த்துட்டிங்கன்னா குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி அப்போ மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது, மீனாட்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.